சென்னையில லொகேட் ஆயிருக்கிற ஃபேமஸான பிளாஸ்டிக் சர்ஜரி கிளினிக் ஒன்று அவங்களுடைய வெப்சைட்டை ரீவாம் பண்றதுக்காக நம்மள அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவங்க வெப்சைட்டை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஒரு 3 ப்ராப்ளம் நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நம்பர் 1, அவங்க பிராண்ட் கைட்லைன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல. அவங்களுடைய வெப்சைட்ல டூ மெனி கலர்ஸ் இருந்ததை நாங்க நோட்டீஸ் பண்ணோம். நம்பர் 2, டூ மெனி கலர்ஸ் இருக்கிறதுனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பாதிப்பு வரும். உள்ள வர யூசர் எந்த ஒரு லிங்கையுமே கிளிக் பண்ணாம வெளியே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்பர் 3, அவங்களுடைய பேஜ்ல அவங்க என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்றாங்கங்கிற எந்த டீடைலுமே கிளியரா இல்ல. இந்த 3 கீ ஃபேக்டரையும் நாங்க மைண்ட்ல வச்சு அவங்களுக்கு நாங்க வெப்சைட் ரீவாம்பிங் ஸ்டார்ட் பண்ணோம். பிராண்டிங் கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி அவங்களுடைய கலர் பேலட்ல என்டையர் வெப்சைட்டையும் நாங்க டிசைன் பண்ணோம். அது இல்லாம அவங்களோட உட்கார்ந்து அவங்களுடைய பிரைமரி ட்ரீட்மெண்ட்ஸ் என்னங்கறத ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு அந்த பிரைமரி ட்ரீட்மெண்ட்ஸை நாங்க ஹெட்டருடைய மெனுலயே டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். இதனால பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி நாலேஜே இல்லாதவங்க உள்ள வந்தா கூட அந்த மெனுவை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது டீடைல்டு ஓவர்வியூ வந்து இந்த வெப்சைட்ல நாங்க கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி பிராண்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வெப்சைட் வேணுமா? சிஃப்லரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்க